ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோதுமை மாவை வச்சு நம்ம பூரி செய்ய போகிறோம். கோதுமை மாவில் பூரி தானே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் சாதாரணமாக நம்ம ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறதில்ல. கொஞ்சம் வித்தியாசமாக கோதுமை மாவு கூட நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம சேர்த்து சூப்பராக டேஸ்டியாக கொஞ்சம் ஸ்பைஸியாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் நல்லா ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். வாங்க 2 விதமான பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு பூசணிக்காய் எடுத்து மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த பூசணிக்காயை துருவி எடுத்துக்க போகிறேன். ஒரு பாத்திரத்தில் துருவி வச்சிருக்க பூசணிக்காயை சேர்த்துடுறேன். கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு. பூரி நல்லா ஸ்பைசியாக இருக்கிறதுக்காக வெறும் மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள், சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சீரகம் கூட சேர்த்துக்கலாம், சீரகத்தூளுக்கு பதிலாக. கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கு, அதை சேர்த்துட்றேன். பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் இன்னும் ஸ்பைசியாக வேணும்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாவை கூட நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுக்கு பச்சை மிளகாய் சேர்க்காம இந்த மாதிரி நம்ம செய்யலாம். முதல்ல தண்ணி சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பூசணிக்காயிலே ஈரப்பதம் இருக்கிறதுனால பூசணிக்காயோட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து நம்ம பூரி மாவுக்கு எப்படி மாவு பிசையுமோ அது போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெயும் 1 ஸ்பூன் சேர்த்து நான் நல்லா பிசைஞ்சிக்கிறேன். மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். ஒரு 15 நிமிஷம் மாவு ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பூரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா 15 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன். மாவை நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சதுக்கப்புறமா பூரியாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். பூரிக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும், அப்போ தான் பூரி நல்லா எழும்பி வரும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ தேய்ச்சி வச்சிருக்கிற பூரிகளை போட்டு எண்ணெயில் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துடுறேன். பூரி நல்லா வந்துருச்சு. பூசணிக்காயை வச்சு நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம். $250 கிராம் கோதுமை மாவு நான் சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துடுறேன். உப்பு தேவையான அளவுக்கு. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொத்தமல்லிக்கு பதிலாக நம்ம கஸ்தூரி மேத்தி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவையும் மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரிக்கு நம்ம மாவு எப்படி பிசையுமோ அது போல் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் நான் இலக்கமாக தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் இறுக ஆரம்பிக்கும். ரவை ஊற ஊற மாவு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால நான் ரொம்ப இலக்கமாக பிசையல, கொஞ்சம் லைட்டாக தான் நான் இலக்கமாக பிசைஞ்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நம்ம மாவை ஊற வச்சு எடுத்துக்கலாம். மாவை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். மாவு நல்லா நம்ம பிசையணும். பூரிக்கு மாவு உருண்டை ரொம்ப பெருசு பெருசாக எடுக்க வேணாம், சின்ன சின்னதாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவை உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம தேய்ச்சி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பூரிக்கு எப்பவுமே மாவு கொஞ்சம் மொத்தமாக தான் நம்ம தேய்க்கணும். ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது, எழும்பாது. கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சோம்னா தான் நல்லா எழும்பி புசு புசுன்னு சூப்பராக வரும். இதே போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ பூரி செஞ்சு எடுத்துக்கலாம்.
ஒரு பக்கம் வெந்தது திருப்பி போட்டுக்கோங்க, சீக்கிரமாக வெந்துடும். ரெண்டு பக்கமும் பூரி நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். நம்ம பூரி தேய்க்கும் போது கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சோம்னா தான் இந்த மாதிரி நல்லா எழும்பி வரும். பாருங்கள், இவ்வளோ நல்லா எழும்பி வந்திருக்கு பூரி. பாருங்கள், நம்ம ஸ்பைசியாக நிறைய மசாலாலாம் ஆட் பண்ணி பூரி செஞ்சுருக்கோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பயும் நம்ம நார்மலாக செய்கிற பூரியை விட இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். சாப்பிடவும் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஒரு டைம் ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது போல தான் நீங்கள் எப்போவுமே பூரி செய்வீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வெறுமனே இந்த பூரியை சாப்பிடலாம். வேணும்னா நம்ம கூடவே உருளைக்கிழங்கு மசாலா, சனா மசாலாலாம் நம்ம சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த பூரி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.